ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா MS எக்ஸல்ல countif அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். countifனா என்ன, கவுண்டுக்கும் countifக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பத்தி நான் பார்க்க போறோம். இந்த countifங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? அதனால கண்டினியூவா என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க, அப்பதான் புரியும். விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது சில இது புரியாது. அதனால கண்டினியூவா பாருங்க. இதுதான் சின்டாக்ஸ். countif கேன் பி யூஸ்டு கவுண்ட் செல்ஸ், ஓகேங்களா? கவுண்ட் செல் கவுண்ட் பண்றதுக்கு countif யூஸ் பண்றது. இதுல டேட், நம்பர், டெக்ஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு countif யூஸ் பண்றோம். கவுண்டுக்கும் countifக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, கவுண்ட்ங்கிறது சாதாரணமா நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும், லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணாது, ஓகேங்களா? ஆனா countifங்கிறது நம்பர் லெட்டர் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணோம். பட் ரேஞ்ச் வேணும், ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை மட்டும் கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட்ங்கிறது நார்மலா ஒரு வேல்யூ கவுண்ட் பண்றோம். பட் countifங்கிறது அப்படி இல்லை. நம்பரை கவுண்ட்ல நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணோம். டெக்ஸ்ட், டேட்ஸ் அந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணாது, ஓகேங்களா? இப்ப countifங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டுமே கவுண்ட் பண்ணோம். நம்பர், கவுண்ட் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணோம். பட் கண்டிஷனோட தான் கவுண்ட் பண்ணோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு டேபிள் வச்சிருக்கிறேன், ஓகேங்களா? இதுதான் சின்டாக்ஸ் countif ரேஞ்ச் கிரிட்டீரியா. அதுதான் countifோட சின்டாக்ஸ். ரேஞ்சுங்கிறது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் டு கவுண்ட். எந்த ரேஞ்ச் கவுண்ட் பண்ணுங்கிறத குறிக்கிறதா ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ், ஓகேங்களா? கிரிட்டீரியா அப்படின்னா கிரிட்டீரியா தட் கண்ட்ரோல் விச் செல்ஸ் ஷுட் பி கவுண்டட், ஓகேங்களா? ஏதாவது ஒரு கண்ட்ரோல் மூலியமா எதை மட்டும் கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரி இருக்கு ஒரு டேபிள்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் வச்சிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா மேல், ஃபீமேல் அப்படி இருக்கு, ஏஜ் இருக்கு, கிளாஸ் இருக்கு, செக்ஷன் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் அஃபெக்டட், எஸ் ஆர் நோ அப்படி மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க நார்மலா பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல கவுண்ட்னா நம்பர் மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும் சொன்னா ஈக்குவல் டு கவுண்ட், COUNT கவுண்ட் டேப் அடிங்க. இதுல இருந்து இந்த ரேஞ்ச் ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணணும். அதான் நார்மல் கவுண்டோட வேல்யூ. வென்று தட்டினீங்கன்னா கவுண்ட்ங்கிறது 10ங்கிறது வந்துருச்சு. பாத்தீங்கன்னா ஃபாண்ட் பெருசு. 10 நம்பர்ஸ் இருக்கு, சீரியல் நம்பர் 10 போட்டிருக்கேன், 10 இருக்கு. இப்ப நான் இதுல ஒரு எதை டெலீட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? இங்க பாத்தீங்கன்னா 9 காட்டும், ஓகேங்களா? இது 2 டெலீட் பண்றேன், பாருங்க 8 காட்டுது. கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன், கண்ட்ரோல் Z. அதே மாதிரி இப்ப இதை காப்பி பண்ணி இப்ப இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட், இந்த இதுல கவுண்ட் பாத்தீங்கன்னா ஓபன் பிராக்கெட், இதுல ஓபன் பண்ணி இப்ப இதை சூஸ் பண்றேன், பாருங்க 0ன்னு காட்டுது. ஏன் 0னா என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, கவுண்ட்ங்கிறது சாதாரணமா நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும், லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணாது, ஓகேங்களா? தான் நம்ம countif யூஸ் பண்றோம், ஓகேங்களா? 2-3 கேரக்டர் இருக்கும்போது கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். கவுண்ட் நமக்கு countif ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப அதுக்குதான் countif போறோம். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா மேல், ஃபீமேல் இருக்கு, ஓகேங்களா? இப்ப மேல், ஃபீமேல் மட்டும் இருக்கு. கண்ட்ரோல் D கொடுத்துறேன் டவுன் பண்றதுக்கு. ஈக்குவல் டு இப்ப என்ன பண்ண போறேன், கவுண்ட், ஓகேங்களா? கவுண்ட் இஃப் நம்ம countif போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். நார்மலா கவுண்ட் ஃபங்க்ஷன் அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. இப்ப இப்படி செலக்ட் பண்ணாலே இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் நமக்கு 10ன்னு டிஃபால்ட்டாவே காட்டிடும் எக்ஸல். அப்படி இல்லைன்னா இங்க போயிட்டு நீங்க ஃபார்முலாவே கவுண்ட் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல கவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு, இதை நீங்க கிளிக் பண்ணாலே அது இங்க வந்துடும், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கவுண்ட் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர்ஸ்ங்கிறது கவுண்ட் நம்பர்ஸ், ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா அது கவுண்ட் நம்பர்ஸ் வந்துடும், ஓகேவா? அது மாதிரி இப்ப எனக்கு இந்த டேபிள்ல இப்ப நான் கவுண்ட் மூலியமா பண்ண, கவுண்ட்டுக்கு பதிலாக கவுண்ட் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கவுண்ட் ஏ அப்படின்னு ஈக்குவல் டு அடிச்சுட்டு கவுண்ட் ஏங்கிறது ஆல்பபெட்ஸை கவுண்ட் பண்ணும். கவுண்ட் ஏ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸை கவுண்ட் பண்ணும். இது ஃபுல்லா செலக்ட் பண்ணி நான் கவுண்ட் பண்றேன், ஆல்பபெட்ஸ் கவுண்ட் பண்ணும். பட் ஆனா எனக்கு மேல் எத்தனை பேர் இருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த countifங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கவுண்ட் மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறது தான் இதோட சின்டாக்ஸ். பார்த்தீங்கன்னா countif ரேஞ்ச் கிரிட்டேரியா,
ஓகேவா, ஈக்குவல் டு countif கவுண்ட் இஃப்னு அடிங்க, இல்லைன்னா ஸ்பெல்லிங் தெரியலன்னா டேப் அடிச்சிருங்க வரும்போது. countif ரேஞ்ச் கிரிட்டேரியா காட்டுறதா. இப்போ எனக்கு வந்து மேல் ஃபீமேல், அப்போ என்ன பண்ணணும், அந்த ரேஞ்சு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து இது வரலையும் ரேஞ்சு. அப்போ இங்கே கர்சர் இங்கே கொண்டு வச்சுட்டு ஷிஃப்ட் டவுன் அவரை கிளிக் பண்ணுங்க, இந்த ரேஞ்சு செலக்ட் ஆகிடும். இல்லைன்னா இங்கே டைப் பண்ணிடுங்க. இது வந்து சி காலம், C4ல இருந்து T13 வரலையும் C13 வரலையும் இருக்கு. ஓகேவா, கவுண்ட் பண்ணிட்டு நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, நம்ம வந்து அடுத்தது கிரிட்டீரியா கண்டிஷன், என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம். இப்போ வந்து மேல் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணோம். இப்போ மேல் மட்டும் எத்தனை பேருன்னு அப்படியே அடிக்க முடியாது. இது வந்து டபுள் கோட்ஸ்ல அடிக்கணும். நீங்க எதா இருந்தாலும் டபுள் கோட்ஸுக்குள்ள மேல் அப்படின்னு அடிச்சிடணும். இப்போ ஓகேங்களா, அப்போ இந்த கண்டிஷன்ல இந்த டேபிள்ல வந்து மேல் மட்டும் எத்தனை பேருங்கிறத கவுண்ட் பண்றதுக்கு இப்போ நான் வந்து மேல் அப்படின்னு அடிச்சிடறேன், என்டர் தட்டிடுறேன். ஓகேங்களா, இப்போ 6 மேல் இருக்காங்க. 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்களா. அதே மாதிரி இப்போ ஃபீமேல் கண்டுபிடிங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு 4 பேர் இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த countifங்கிறது யூஸ் ஆகும். இப்போ இந்த டேபிளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஆகுது, ஏஜ்ல வந்து 15 வயசுல இருக்கிறவங்க இருக்காங்க, 12 வயசு இருக்காங்க, 14 வயசு இருக்காங்க. 3 கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா, 15 வயசு 10th படிக்கிறவன், 15 வயசு 12 வந்து 7th படிக்கிறான், 14 வந்து 9th படிக்கிறான், அப்படி இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த ஏஜ் மட்டும், இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக 10 டேபிள் கொடுக்குறேன். 1000 ரெக்கார்டு 500 ரெக்கார்டா இருந்தாலும் வித்தின் செகண்ட்ல உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ இதே ஃபார்முலாவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க பண்ணிக்கிட்டு பார்த்தா வரல, சீதா வரல, ஏன்னா புதுசாக தான் டைப் பண்ணும். ஈக்குவல் டு countif அடிங்க, ஓப்பன் பிராக்கெட். இப்போ இதுல இருந்து இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணணும், கமா கொடுத்துக்கங்க. கமா வந்து 15 வயசுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு 15 அப்படி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா 2 பிராக்கெட் கொடுத்துருக்கேன், அதனால எரர் வருது. ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ 4 பேர் வந்து 15க்கு மேல இருக்கு. 1 2 3 4. அதே வந்து இப்ப இதுல கிளிக் பண்ணிட்டு 14 வயசுல எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் பார்த்தோமா. 14 எத்தனை பேர் இருக்காங்க, 3 4 3 7. அப்புறம் 12 வயசுல எத்தனை பேர் இருக்காங்க, 3 7 3 10. நம்ம கவுண்ட் டேலி ஆயிடுச்சுங்களா. இது மாதிரி நம்மளால உங்களுக்கு கவுண்ட் பண்ண முடியும். இப்ப எனக்கு வந்து 2 மட்டும் கவுண்ட் பண்ணணும். இப்ப 12 வயசுல இருக்கிறவனையும் 14 வயசுலயும் இருக்கவனையும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க என்ன பண்ணணும், இங்க பிளஸ் போட்டுக்கங்க. பிளஸ் போட்டுட்டு அதே இன்னொரு countif ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. countif அதே ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சு D4ல இருந்து D13 டைப் பண்றதுனால டைப் பண்ணிக்கோங்க. காமா, இங்க 12 கொடுத்துருக்கேன்னா அந்த இடத்துல 12 வயசு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து நம்ம 15 வயசையும் 12 வயசையும் ஆட் பண்ண போறோம், 15. ஓகேங்களா, க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து எனக்கு என்னன்னா 12 வயசுல இருக்கிறவங்களே 15 வயசுல இருக்கணும். பிளஸ் countif இன்னொரு அடிஷனலா ஒரு countif போட்டு இப்போ நான் என்ட்ரு தட்டுறேன். பார்த்தீங்கன்னா 7 வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகேவா, மொத்தம் 10. அந்த மாதிரி நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு countif யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா 10 வந்துடும். இப்போ countif உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. countif அடுத்த ரேஞ்சு D4ல இருந்து. ஓகேங்களா, கமா கொடுத்துட்டு 12 15 14 வயசுல எத்தனை பேர் இருக்காங்க அதையும் நான் கவுண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்டர் தட்டுங்க. ஓகேங்களா, இப்போ மொத்தம் 10 பேர், மொத்தமே 10 வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இதுல எது வேணுமோ அந்த காம்பினேஷனை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் வேணும்னா இந்த காம்பினேஷனை எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, கிளாஸ் 10 எத்தனை பேர் இருக்காங்க, கிளாஸ் 7ல எத்தனை பேர் இருக்காங்க, அதே மாதிரி தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, கவுண்ட் countif இப்போ வந்து ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் வேணும். இங்க இருந்து இது வரலையும் ரேஞ்சு. அடுத்து என்ன சொல்லணும், கமா. அந்த வந்து 10th படிக்கிறவங்க எத்தனை பேர், 10 மட்டும் இந்த இடத்துல அடிங்க. கிரிட்டீரியாவில் 10ன்னு அடிச்சு என்டர் தட்டுங்க. இப்போ இது வந்து 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, 10th வந்து 1 2 3 4 பேர் படிக்கிறாங்க. ஓகேங்களா, அதே இப்போ 9th படிச்சிங்கன்னா 9th வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 9th ஒரு 4 பேர். இது மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி செக்ஷன், அதே மாதிரி இந்த பாருங்க, ஏ செக்ஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க, பி செக்ஷன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா countif
countif நீங்க நம்பர்ஸ் வந்து நீங்க அப்படியே வித்தின் இந்த சிங்கிள் கோட்ஸ் தேவையில்லை நம்பர் அடிக்கும் போது. பட் டெக்ஸ்ட்னா நீங்க வித்தின் கோட்ஸுக்குள்ள தான் கொடுக்கணும். countif ரேஞ்ச் சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரேஞ்சு, இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சு கமா கொடுங்க. இப்போ வந்து டபுள் கோட்ஸுக்குள்ள தான் டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ ஏ அப்படின்னு எனக்கு அடிக்கலாம். ஏன்னு அடிச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏ செக்ஷனில் எத்தனை பேர் இருக்கான்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அதுக்கு பதிலாக இப்போ ஏ செக்ஷன், இப்போ பி செக்ஷன் அடிக்க முடியல, உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, பெரிய இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் டைப் பண்ணுறதுனா அந்த செல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து டபுள் கோட்ஸாக கோட்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது டவுட்லாம் இருந்தால் இந்த இடத்துல பி செக்ஷனுங்கிறத ஏதாவது ஒரு செல்லில் இங்கே நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ என்ன இருக்கோ அதே மாதிரி இதை கவுண்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ பி செக்ஷன்னா 3 இருக்குது, இங்கே 1 2 3 இருக்குங்களா, 3 பி இருக்குது. ஓகேவா? நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக வித்தின் கோட்ஸ்ல எல்லாம் கொடுக்குறோம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் எனக்கு டைப் பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் அந்த இது கூட நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கோட்ஸும் கொடுக்க வேண்டாம். இப்போ ஃபீமேலை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஏதோ ஒரு செல்லில் கொடுத்துட்டு அந்த செல் ரெஃபர் பண்ண போதும், என்டர் தட்டுங்க. இப்போ ஃபீமேல் மட்டும் கவுண்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ ஃபீமேல் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த செல்லை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் டைப் பண்ண இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிக்கணும். ஓகேவா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக குயிக்காக பண்ணணும்னா ஃபீமேல் அப்படிங்கிறத நீங்கள் டபுள் கோர்ஸில் கொடுங்க. ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம், இந்த மாதிரி டேஷ் பிளாங்காக இருக்குது, டேஷ் விட்ருக்கோம், அந்த டேஷ்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு countif யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். countifங்கிறது இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் வரும்போது நமக்கு கவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து இந்த ரேஞ்ச் வரலையும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்சு G4லேருந்து G18 ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன். கமா கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எதாக இருந்தாலும் இப்போ டேஷ் கொடுத்துருக்கேன், டபுள் டேஷ் கொடுத்துருக்கேன், அதை அந்த செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. என்டர் தட்டுங்க. 6 கவுண்ட்ஸ் வந்துருச்சு. 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ என் வேணும்னா நீங்கள் வந்து டபுள் கோட்ஸுக்குள்ளே என் எத்தனை பேர் இருக்காங்க என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா இப்போ 2 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி வந்து countif யூஸ் ஆகும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் எனக்கு கால்குலேஷன் பண்ணணும். ப்ரெசென்ட் ஆப்சென்ட் எத்தனை பேர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸில் வந்து டேஷ் போட்டிருக்கோம், ஆப்சென்ட் எல்லாம் ஏ போட்டிருக்கோம், ப்ரெசென்ட்லாம் பி போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு 5000 ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட நம்மளால் குயிக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த countif யூஸ் ஆகுது. COUNT countif அடிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா countif ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து இந்த இது வரலையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, countif இந்த ரேஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இது வரலையும் கமா. இப்போ வந்து ப்ரெசண்ட்னா பி டபுள் கோட்ஸில் பி கொடுக்குறேன், கேபிட்டல் பி டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, என்டர். இப்போ வந்து 15 நாள் வந்திருக்காரு. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அழகா வந்துருச்சு. உங்களுக்கு குயிக்காக பண்ண முடியும். 15 நாள் தான் வந்திருக்காரு. ஏன்னா ஹாலிடேஸ் இருக்குது, ஆப்சன்ட் தான் இருக்குது. ஒரு 21 நாள் வந்திருக்காரு. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்சென்ட் எத்தனை பேர் அப்படிங்கிறது எத்தனை நாள் ப்ரெசென்ட். இது வந்து ப்ரெசென்ட்னு போட்டுக்கோங்க, இங்கே ஆப்சென்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆப்சென்ட். ஓகேங்களா? ஹாலிடேஸ் வந்து இங்கே போட்டுக்கோங்க, ஹாலிடேஸ். ஓகேவா? இப்போ இது வந்து ப்ரெசென்ட் எத்தனை நாள் வந்திருக்காரு. அதே மாதிரி கண்ட்ரோல் R கொடுத்துட்டு ஆப்சென்ட் எத்தனை நாள் வந்திருக்காருன்னா இந்த ரேஞ்சில் இருந்து இது வரலையும் ஆப்சென்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்க. ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 7 days ஆப்சென்ட் ஆகிருக்காரு. ஹாலிடேஸ் எத்தனை நாள் ஈக்குவல் டு கண்ட்ரோல் R கொடுங்க. இந்த ஃபார்முலாவை வந்து நான் காப்பி பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல காப்பி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரலையும் ஆப்சென்ட் எத்தனை நாளுங்கிறத நம்ம இங்கே கவுண்ட் பண்ணிட்டோம். ஹாலிடேஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ வந்து ஹாலிடேஸ் டேஷுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள் வரும்போது ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ரேஞ்சை வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வரலையும் இழுத்து விட்டுறேன். பார்த்தீங்கன்னா C3லேருந்து AHH வரலையும் இருக்குது. ஓகேங்களா? இது வரலையும் AF வரலையும் இந்த ரேஞ்சு வந்து பார்த்துக்கோங்க. என்டர் தட்டிடுறேன். ஓகேவா? 8 days 8 5 15 30 நாள் டோட்டல் 30 days நமக்கு கவுண்ட் டேலி ஆயிடுச்சுங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ப்ரெசென்ட் ஆப்சென்ட் ஹாலிடேஸ். என்னோட வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?
எனி டவுட்னாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து அது கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் வந்து தொடர்ந்து பாருங்கள் தயவுசெய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.